இந்த மாதவனை வாழ்த்துகிறோம். இந்த நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், உங்களுக்கு நன்மை செய்யும்படியாய், உங்களுக்கு அற்புதம் செய்யும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறார். இல்லங்களை தேடி உள்ளங்களை தேடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். ஏன் இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார் என்றால், அவர் தான் தேடி வருகிறவர். ஆமா, இயேசு தேடி வருகிறவர், நமக்குள்ள வாழ விரும்புகிறவர். நம் இதயத்துல வாழ இயேசு விரும்புகிறாருங்க. இந்த சத்தத்துக்கு அன்பான தாய்மார்களே, தகப்பன்மார்களே, இயேசு கிறிஸ்து நாம் இதயத்துல வாழ விரும்பு. ஏன் தெரியுங்களா? அவர் தான் இதயத்தை உண்டாக்கினார். அவருக்கு இதயத்தை உண்டாக்கி, ஏன் இதயத்தில் இயேசு கிறிஸ்து வந்து வாசம் பண்ண? இதயத்துல தான் எல்லா வேதனைகளும், எல்லா கஷ்டங்களும், எல்லா கண்ணீர் இதயத்தான் புறப்படு. பாருங்க, ஒரு மனிதனுக்கு இருதயம் நல்லா இருந்தா அவன் சந்தோஷமா இருக்க முடியும், சமாதானமா இருக்க முடியும். ஆனா இதயத்துல பிரச்சனை இருந்தா, இதயத்துல வேதனை இருந்தா சந்தோஷமா இருக்கவே முடியாதுங்க. ஆமா, சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன் மனிதன் சந்தோஷமா இருக்க முடியலன்னா, மனிதன் செய்யற பாவத்தின் நிமித்தம், அக்கிரம நிமித்தம். இதற்கு என்ன பரிகாரம்? மனிதன் பாவம் செய்த என்ன பரிகாரம்? மனிதன் அக்கிரமம் செய்தன பரிகாரம்? எந்த பரிகாரம் செய்தாலும் அக்கிரமம் போகாது, அநியாயம் போகாது, அசுத்தம் போகாது. அது ஒரு பொருளி பரிகாரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பரிகாரி ஆனார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமத்தையும், நம் அநியாயத்தையும், நம் மீறுதலையும், பாவத்தையும், அக்கிரமத்தையும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அந்த நல்ல தெய்வம் தான் நம் இதயத்துல வாழ விரும்புகிறார். கேட்க அன்பானவர்களை, ஏன் இதயத்துல வாழ விரும்புகிறான்னா, நாம் இதயத்தில் இருக்கிற அக்கிரமத்தை வெளியேற்ற முடியாய், இதயத்தில் இருக்கிற வேதனையை வெளியேற்ற முடியாய். இயேசு வந்துட்டா பாருங்க, எல்லா பாவம் ஓடிடுங்க, நம்மளை விட்டு போயிடும், அக்கிரமம் போயிடும், அநியாயம் போயிடும், மீறுதல் போயிடும். அந்த நல்ல தெய்வம் இயேசு கிறிஸ்து நாம் இதயத்துல கூப்பிடும் போது அவர் வந்துட்டா பெரிய சமாதானமா இருக்கு. பாருங்க, அந்த சமாதானத்தை சொல்லியே முடியாதுங்க. இயேசு தர சமாதானத்தை யாராலும் சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய சமாதானம், அவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆமாங்க, ஆண்டவராகி தெய்வத்தை இந்த நாளில் நீங்க நம்பும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது இதயத்தில் பெரிய விடுதலை, சமாதானம். அது நமக்கு மாத்திரமல்ல, நம் பிள்ளைகளுக்கு தலைமுறை தலைமுறையா சந்தோஷமும் சமாதானம் குடும்பத்தை தொடரும். ஏசாமி நம்பும் போது, ஏசாமி ஏற்றுக்கொள்ளும் போது, மனிதன் பாருங்க, அநேக குடும்பத்தோடு தற்கொலை செய்யறாங்க, அநேகர் வாலிபம் மறித்து போறாங்க. ஏன் தெரியுங்களா? வாழ்வதற்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லாதனால, பூமியில வாழும்போது சமாதானம் இல்லாதனால, சந்தோஷம் வாழ்வதற்கு விருப்பம் இல்லாதனால வாழ்வு தர ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. பாருங்க, அவர் நம்பிட்டா போதுங்க. இயேசு நம்பிட்டா போதும். அவள் வாழ வைக்கிற தெய்வம், இயேசு வாழ வைக்கிற தெய்வங்க. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும், இயேசு நம்பும் போது அவர் அநேக வார்த்தைகள் நமக்கு சொல்லியிருக்காரு. நான் ஏந்தி கொள்ளுவேன், நான் உன்னை சுமந்து கொள்ளுவேன், நான் உன்னை காப்பாற்றுவேன், உன் பாரத்தை மாற்றிடுவேன், உன் கண்ணீரை தொடர்பு இயேசு தான் பரிசுத்த வேதத்தை எழுதி கொடுத்துருக்காரு. நம்பிட்டா போதுங்க. ஆமாங்க, இயேசு வாழ வைக்கிற தெய்வம். நீ ஒருவேளை பிரச்சனை இருக்கீங்களா? எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலை இருக்கிறீங்களா? இயேசு கைவிடாதவங்க. இயேசு கைவிடாத தெய்வம் வந்திருக்கிறவங்களை தேடி வந்திருக்கிறார். வீடுகளை கேட்க அன்பான உறவுகளே, சொந்தங்களே, சகோதரிமாரே, உங்களை தான் தேடி இயேசு வந்திருக்கிறார். கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறீங்களா? யாராலும் சொல்ல முடியாத வேதனை இருக்கீங்களா? இல்ல வெளியே சொல்ல முடியாத வேதனை இருக்கீங்களா? உங்க வேதனையை மாற்ற முடிய ஆண்டவராகி தெய்வம் உங்களை தேடி வந்திருக்கிறார். இயேசு எடுத்து சொல்லுங்க. ஆமா, எந்த இயேசு எடுத்து சொல்லுங்க, ஒரே ஒரு நொடிப்பட இயேசு மாற்றிடுவார். ஏன் தெரியுங்களா? இயேசு ஜீவனோடு இருக்கிறார். நாங்க சொல்லிக் கொண்டிருக்க ஆண்டவராகி தெய்வம் ஜீவனோடு இருக்கிறாருங்க. ஆமா, இயேசு நல்லவர், ரொம்ப நல்லவருங்க. அந்த அன்பு தெய்வம் தான் உங்க இதயத்துல வாழ விரும்புகிறார். பாருங்க, பாருங்க, மனுஷன் என்னென்னவோ சமாதானம் பெற்றுக்கொள்ளணும், சந்தோஷம் என்னென்னவோ செலவு பண்ணி என்ன எங்க போறானா, சமாதானம் இல்லை, வெறுமையான வாழ்க்கை. ஆனா இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது வெறுமை மாறிடுங்க, பெரிய சந்தோஷம் வந்துடும், சமாதானம் வந்துடும். பூமியில வாழும்போது ஆண்டவராகி தெய்வத்தை, மெய் தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளும் போது சமாதானம், சந்தோஷம், நிம்மதி. நிச்சயமாக தலைமுறை தலைமுறை நிம்மதி, சமாதானத்தோடு. ஆனா பூமியில் எவ்வளவு நாள் வாழ்ந்துடும்? நம்ம 70 ஆண்டு 80 ஆண்டு. இந்த பூமிக்குரிய வாழ்வு 70 ஆண்டு 80 ஆண்டு முடிஞ்ச பிறகு கிறிஸ்துவுக்கு ஒரு நிச்சயம் உண்டுங்க. ஆமா, இந்த ஆயுசு நாட்கள் முடிஞ்ச பிறகு ஒரு நிச்சயம் உண்டு, மோட்ச வாழ்வு, மோட்ச வாழ்வு, பரலோக வாழ்வு. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம போனா எல்லாரும் கைவிடப்படுங்க. ஆமாங்க, எவ்வளவுதான் ஐஸ்வர்யம் இருந்தாலும், சம்பத்து இருந்தாலும், கோடி கோடிய பணம் இருந்தாலும், பூமியில வாழும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாமல் போனால் கடைசி காலங்களில பரிதோகப்பட்டதா இருப்போம், கைவிடப்பட்ட நிலையில் இருப்போம். ஆமாங்க, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் முடிந்த பிறகு என்ன சம்பவிக்கும் என்று தெரியாம எல்லாரும் போல ஆயுசு நாட்கள் முடிந்த பிறகு மறிக்கும் போது நம்பிக்கை இல்லாத, நிச்சயம் இல்லாத மனிதன் போகிறான் பாருங்கன்னா.
பரிசுத்த வேதம் சொல்லுது பாருங்க. அவர் ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த பூமியில வாழும்போது இயேசு கிறிஸ்து எனக்காக பலியானார், என் பாவத்தை அக்கிரமத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார், என் அக்கிரமத்தை அநியாயத்தை மிருதலை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு எனக்காக மதித்து எனக்காக உயிர்த்தெழுந்தார், இன்று உயிரோடு ஜீவிக்கிறார் என்று இயேசு நம்பும் போது புது வாழ்வு, நித்திய வாழ்வு, மோட்ச